காவலரே காவலரே, காவியும் நீரும் கையில் தனி சிலம்பும் மாதி பிடிப்போல வடிவம் கொண்டு ஒருத்தி வந்திருக்கிறாள் உம்மை சந்திக்க என்று உமது மன்னனிடம் சென்று சொல்லுங்கள். சொல்ல மாட்டீர்களா? அரண்மனை காவலர்களை மீறி வேசகோலத்தில் உள்ளே நுழைந்திருக்கும் நீ யார்? நீதி இலக்கணம் பெற்று பெருமை கொண்ட திருமாவளவன் கரிகால சோழனது பூம்புகாரே எனது ஊர். பெருவணிகன் மாசாத்துவானின் மருமகள். என் பெயர் கண்ணகி. உனது முறை என்னவோ? நீதி வடுவான் நெடுஞ்செழிய பாண்டியனை துணிந்து இகழ்ந்துரைக்க வந்திருக்கும் கண்ணகி. என்ன? உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்புக்கு ஆளாகி கொலையுண்ட கோவலன் மனைவி கண்ணகி நான் என்பதையும் அறிந்திடுக அரசே, அறிந்திடுக. ஓ, கோவலனின் மனைவி சிலம்பு திருடிய கைவனின் மனைவியா? போதும் போதும், யாகாவராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. யார் கல்வன்? என் கணவரா கல்வன்? இல்லை இல்லை. ஐயும் களவமாக பிடிப்பட்டான் உன் கணவன். கல்வனை தமிழகத்தின் நீதி கொல்லாமல் விடாது என்பதோட தெரியுமல்லவா? கொற்றவனே, எண்ணிப்பார். கொலை மண்டபத்தில் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்தோடு முடிவானே. சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மறுப்புகளுக்கு மதிப்பு தராமல் கொலைவாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானே. இதற்கு பெயரா நீதி? இதற்கு பெயரா நேர்மை? இதற்கு பெயரா நியாயம்? இதற்கு பெயரா அரசு? உமக்கு பெயரா அறம் காக்கும் மன்னன். என்ன கண்ணகி, உன் கணவன் கையில் இருந்தது அரசி கோப்பெருந்தேவியின் சிலம்பு. கோப்பெருந்தேவியின் சிலம்பல்ல, கோவலந்தேவியாம் என்னுடைய சிலம்பு. நம்ப முடியவில்லை என்னால். உன்னை யார் நம்பச் சொல்கிறார்கள்? நீ யார் நம்புவதற்கு? உன்மீது வழக்குரைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பளிக்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்கள் பெருந்தன்மை பெரியோர்கள். இவர்களே இப்போது நீதிபதிகள். இவர்கள் அளிக்கட்டும் நல்ல தீர்ப்பு. இது ஆராயாமல் அளித்த தீர்ப்பு. இதற்கு மன்னன் பொறுப்பு. இதுவே என் வழக்கு. வழக்கிற்கு என்னமா ஆதாரம்? ஆதாரம் இதோ சிலம்பு. இதற்கு இணையாக இருக்கும் மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தான். மா பாவிகள் அவரை கொன்று குவித்து விட்டார்கள்.